மோசே அதிகாரம் 6. நவம்பர் முதல் டிசம்பர் வரை 1830 ஒரு ஞாபக புஸ்தகத்தை ஆதாமின் சந்ததி வைத்திருந்தார்கள். அவைகளுடைய நீதியான வம்சம் மனம் திரும்புதல்களை பிரசங்கித்தார்கள். தேவன் தாமே ஏனோக்குக்கு வெளிப்படுத்துகிற ஏனோக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். ஆதாமுக்கு ரட்சிப்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. ஞானஸ்தானத்தையும் ஆசத்துவத்தையும் அவன் பெற்றான். வசனம் 1. தேவன் சத்தத்தை ஆதாம் கேட்டு மனம் திரும்பும்படி அவனுடைய குமாரர்களை அழைத்தான். வசனம் 2. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் தேவனிடம் நாமத்தை மகிமைப்படுத்தி, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொன்னான். வசனம் 3. சேத்துக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அவள் கலகம் பண்ணவில்லை. ஆனால் அவனுடைய சகோதரன் ஆபேலை போல ஒரு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக காணிக்கைகளை செலுத்தினான். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயர். 4. பின்னர் அந்த மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 5. ஆதாமின் பாஷைகளில் எழுதப்பட்டிருந்த ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் உணர்த்துதலின் ஆவியாலே எழுத தேவனாலே அழைக்கப்பட்ட அநேகர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. 6. மாசில்லாத சுத்தமான பாஷைகளை கொண்டிருந்ததால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ளப்பட்டார்கள். 7. அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து அதே ஆசாரியத்துவம் உலகத்தின் முடிவு வரைக்கும். வசனம் 8. அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவன் அசைக்கப்பட்டு இந்த தீர்க்க தரிசனத்தை ஆதாம் பேசினான். தேவனின் பிள்ளைகளின் வம்ச வரலாறு வைக்கப்பட்டிருந்தது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே தேவனுடைய சாயலில் அவர்கள் உண்டாக்கினார் என சொல்கிற இது ஆதாமின் வம்ச வரலாற்றின் புஸ்தகம். 9. வசனம். அவருடைய சரீரத்தின் சாயலில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை அவர் சிருஷ்டித்து அவர்கள் ஆசீர்வதித்தார். தேவனுடைய படியினுள் தேசத்தில் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு ஜீவ ஆத்துவமான நாளில் அவர்கள் ஆதாம் என்று பெயரிட அழைத்தார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான். அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். 11. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். வசனம் 12. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். சேத் 105 வயதான போதோ ஏனோசை பெற்றான். அவன் ஜீவனுள்ள தீர்க்கதரிசி முறைத்து தேவனுடைய வழிகளை அவனுடைய குமாரர்களாகிய ஏனோசுக்கு போதித்தான். ஆகவே ஏனோஸ் தீர்க்க தரிசனம் மறைத்தான். 14. சேத் ஏனோசை பெற்றான். பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களை குமாரத்திகளை பெற்றான். 15. தேசம் முழுவதிலும் மேலும் மனுப்புத்திரர்கள் திரளானோர் இருந்தார்கள். அந்த நாட்களில் மனுஷர்களுக்கு மத்தியிலே சாத்தானுக்கு பலத்த ஆளுகை இருந்தது. அவர்கள் இருதயங்களில் கொத்தளிக்க வைத்தனான். அங்கேயே இருந்து யுத்தங்களும் இரத்தம் சிந்துதல்களும் வந்தன. அதிகாரத்தை அடைவதற்கான இரகசியங்கள் கிரியைகளினாலே மரணத்தை ஏற்படுத்துவதில் ஒரு மனுஷனுடைய கை அவனுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக இருந்தது. சேத்தினுடைய நாளெல்லாம்
912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான கோனோஸை பெற்றான். கோனோஸ் தேவ ஜனங்களை மீதியானவரும் ஷல்லோன் என்றழைக்கப்பட்ட தேசத்தில் இருந்து வெளியேற வந்து கோனோன் என அவன் பெயரிட்ட அவனுடைய குமாரரின் பேராலே அவன் அழைத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் வாசம் செய்தான். வசனம் 18. ஏனோஸ் கோனோனை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். கோனோஷுடைய நாளெல்லாம் 905 வருஷம் அவன் மரித்தான். கோனோன் 70 வயதான போதோ மக்கலோனாவை பெற்றான். கோனோன் மக்கலோனாவை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். கோனோனுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தான். வசனம் 20. மக்கலோனாவில் 65 வயதான போது யோரோத்தை பெற்றான். மக்கலோனாயான் யோரோத்தை பெற்ற பின்பு 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று மக்கலோனாவுடைய நாளெல்லாம் 895 வருஷம் அவன் மரித்தான். 21. யோரோத் 162 வயதான போதோ ஏனோக்கை பெற்றான். யோரோத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனின் சாயல் வழியிலே யோரோத் ஏனோக்கை போதித்தான். 22. அதுவே தேவ குமாரனாயிருந்த தேவனை அவனோடு சம்பாஷித்த ஆதாமின் குமாரர்களுடைய வம்ச வரலாறு. 23. அவர்கள் நீதியின் பிரசங்கங்களாயிருந்து பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், மனம் திரும்புவதற்கு எங்கும் உள்ள மனுஷர்கள் யாவரையும் அழைத்தார்கள். மனம் திரும்புதலுக்கு விசுவாசம் போதிக்கப்பட்டது. 24. யோரோதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். வசனம் 25. ஏனோக் 65 வயதான போதோ மெத்துசலாவை பெற்றான். வசனம் 26. ஏனோக் தேசத்திலே ஜனங்களுக்கு மத்தியிலே பிரயாணம் செய்தான். அவன் பிரயாணப்பட்ட பொழுதோ வானத்திலிருந்து தேவ ஆவி இறங்கி அவன் மேல் இறங்கியது. வசனம் 27. என் மகன் ஏனோக்கே, இந்த ஜனங்களுக்குள் தீர்க்க தரிசனம் முறைத்து மனம் திரும்புங்கள் அவர்களுக்கு சொல்லி, ஏனெனில் இந்த ஜனங்களிடத்தில் நான் கோபமாயிருக்கிறேன். என்னுடைய உக்கிரமமான கோபம் அவர்கள் குதிரையாக முண்டது. ஏனெனில் அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டன, அவர்களுடைய காதுகள் கேளாமல் போயின, அவர்களுடைய கண்கள் சொருகி போயின. அப்படியாக கர்த்தர் சொல்கிறதை என சொன்ன வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். 28. ஏனெனில் அவர்கள் நாள் சிருஷ்டித்த நாளிலிருந்து இந்த நாள் தலைமுறைகள் வழி போனார்கள். என்னை மறுதலித்தார்கள். இருளில் அவர்களுடைய சொந்த ஆலோசனைகளில் நாடினார்கள். தங்கள் சொந்த அருவருப்புகளில் கொலை செய்ய ஆலோசித்தார்கள். அவர்களுடைய தகப்பன்களில் ஆதாமுக்கு நான் கொடுத்த கட்டளைகளை கைக்கொள்ளாதிருந்தார்கள். 29. ஆகவே அவர்கள் தங்கள் முன் ஆணையிட்டு கொண்டார்கள். அவர்களுடைய ஆணையிலே தங்கள் மேலே தங்களை மரணத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் மனம் திரும்ப விட்டால் அவர்களுக்காக ஒரு பாதாளம் அதை ஆயத்தம் பண்ணுகிறேன். 30. உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னுடைய வாயிலிருந்து அஸ்திபாரத்தில் இருந்தது. நான் அனுப்பிய கட்டளை இது. என்னுடைய ஊழியக்காரர்களான உன்னுடைய பிதாக்களின் வாயில் உலகத்திற்கு அதன் முடிவரை அனுப்பும்படியாக நான் அதை கட்டளையிட்டேன். 31. இந்த வார்த்தைகளை ஏனோ கேட்டபொழுதோ கர்த்தருக்கு முன்பாக அவன் தலைமட்டும் குனிந்து, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. நான் ஒரு வாலிபன், சகல ஜனங்களுக்கும் என்னை பெருக்கிறார்கள். ஏனெனில் நான் திக்குவாயன்,
ஆகவே நான் உமது ஊழியக்காரன் என சொல்லி கர்த்தருக்கு முன்பாக பேசினான். ஏனோக்கிடம் கர்த்தர் சொன்னார், நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டதை போல செய். உன்னை ஒருவனும் குத்துவதில்லை. உன்னுடைய வாயை திற, அது நிரப்பப்படும். நான் உனக்கு பேச்சை கொடுப்பேன். ஏனெனில் சகல மிசங்களும் என்னுடைய கைகளில் இருக்கிறது. என்னுடைய பார்வை நலமானதை நான் செய்வேன். 33 இந்த ஜனங்களுக்கு சொல்ல உன்னை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் செவிக்காக இந்த நாளை தெரிந்து கொள். 34 இதோ என்னுடைய ஆவி உன் மேல் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வார்த்தைகள் யாவற்றையும் நான் நியாயப்படுத்த மாட்டேனோ? மலைகள் உனக்கு முன்பாக ஓடிப்போகும், ஆறுகள் உங்களுடைய பாதைகளிலிருந்து விலகி போகும். நீ என்னிலே வாசம் செய்வாய், நான் உன்னிலே இருப்பேன். ஆகவே என்னோடு நீ சஞ்சரிப்பாய். 35 கர்த்தர் ஏனோக்கிடம் பேசிய அவனிடம் சொன்னார், உன்னுடைய கண்களில் மேலே சற்று பூசி அவற்றை கழுவு, நீ பார்வையடைவாய். அவன் அப்படியே செய்தான். 36 தேவன் சிருஷ்டித்த ஆவியிலே அவன் கண்டான். சுவாப கண்களுக்கு தெரியாத காரியங்களை அவன் கண்டான். அப்போதிலிருந்து அவர்களுடைய ஜனங்களுக்கு ஒரு ஞானதிஷ்டிக்காரர்களை கர்த்தர் எழுதியிருக்கிறான் என தேசத்திற்கு வெளியே சொன்னவையே பரவின. 37 மலையில் மேலே உயர்ந்த இடங்களிலும் நின்று கொண்டு தேசத்திலே ஜனங்களுக்கு மத்தியிலே ஏனோக்கு போய் அவர்களுடைய கிரியைகளுக்கு விரோதமாக சாட்சி அளித்து ஒரு உரத்த சத்தத்தில் அழுதான். அவனாலே சகல மனுஷர்களும் இடறல் அடைந்தார்கள். 38 கூடாரத்தை காக்கிறவர்களிடம் இவ்விதமாய் சொல்லி உயரமான இடங்களில் அவன் செல்வதை கேட்க அவர்கள் வந்தார்கள். நாங்களோ ஞானதிஷ்டிக்காரனை பார்க்க போகிற போதோ, நீங்கள் இங்கே தங்கியிருந்து கூடாரங்களில் காத்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவன் தீர்க்கதரிசி உரைக்கிறான். தேசத்தில் ஒரு வினோதமான காரியம் நடக்கிறது. ஒரு துஷ்ட மனுஷன் நமக்குள்ளே வந்து இருக்கிறான். 39 அவன் சொன்னதை அவர்கள் கேட்டபொழுதோ ஒருவனும் அவன் மேலே கை போடவில்லை. ஏனெனில் அவன் சொன்னதை கேட்க அவர்கள் யாவருக்கும் பயம் வந்தது. ஏனெனில் அவன் தேவனோடே சஞ்சரித்தான். 40 அரிஜா என்ற பேருடைய மரிஜா என்கிற பேருடைய ஒரு மனுஷன் அவனிடத்தில் வந்து அவனிடம் சொன்னான், நீ யார்? நீ எங்கிருந்து வருகிறாய் என எங்களுக்கு தீர்மானம் சொல்லும். 41 அவர்களுக்கு அவன் சொன்னான், என்னுடைய பிதாக்களின் தேசமான இந்த நாள் வரை நீதியின் தேசமான கோனான் தேசத்திலிருந்து நான் வருகிறேன். தேவனின் சகல வழிகளையும் என்னுடைய தகப்பன் எனக்கு போதிக்கிறார். 42 கிழக்கு கடற்கரை வழியாக கோனான் தேசத்தில் இருந்து நான் பிரயாணப்பட்ட பொழுதோ நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். வானங்களை நான் பார்த்தேன். கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு கட்டளை கொடுத்தார். ஆகவே கட்டளைகளை கைக்கொள்ள இந்த காரணத்திற்காகவே இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். என்னோடு பேசிய கர்த்தர் பரலோகத்தின் அதே தேவன். அவர்கள் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் என உங்களுக்கு ஆலோசனை பண்ணி பரலோகத்தின் தேவனை மறுதலிக்கிறீர்கள் என சொல்லி ஏனோக் என்னுடைய பேச்சை தொடர்ந்தான். 44 வானங்களை அவர் உண்டு பண்ணினார். பூமி அவருடைய பாதப்படி, அதிலுள்ள அஸ்திபாரம் அவருடையது. இதோ அவர் அதை போட்டார். மனுஷனை ஒன்றை அதன் மேலே அவர் கொண்டு வந்தார். 45 மரணம் நம்முடைய பிதாக்கள் மேல் வந்தது. ஆயினும் நமக்கு அவர்களை தெரியவும் வழியாக யாவருக்கும் முதன்மையான ஆதாமையும் நமக்கு தெரியும். 36 ஏனெனில் தேவனின் விரலால் கொடுக்கப்பட்ட
மாதிரியின்படியே நமக்குள்ளே ஞாபக புஸ்தகம் ஒன்றை நாம் எழுதுவோம். நமது பாஷையில் அது நமக்கு கொடுக்கப்பட்டது. 47 ஏனோக் தேவனின் வார்த்தைகளை பேசிய போதோ ஜனங்கள் நடுங்கினார்கள், அவனுடைய சமூகத்தில் நிற்க முடியவில்லை. 48 அவர்களுக்கு அவன் சொன்ன ஆதாம் விழுந்ததால் நாமும் விழுந்தோம். அவனுடைய வீழ்ச்சியால் மரணம் வந்தது. புலம்பிலில் துக்கித்தாலும் பங்கேற்கிறவர்களுக்காக நாம் ஆகப்படும். 49 இதோ சாத்தான் மனுப்புத்திரர்களுக்கு மத்தியிலே வந்து அவனை தொழுது கொள்ள அவர்கள் சோதிக்கிறான். மனுஷர்கள் மாமிசத்தினராய் ஜென்ம சுவாபத்தராயும் பொய் குணமும் படைத்தவர்களானவர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். 50 ஆனால் மனுஷர்கள் யாவரும் மனம் திரும்பும் வேண்டுமென நாம் பிதாக்களுக்கு தேவன் அறியப்படுத்தினார். 51 நானே தேவன், நானே உலகத்தை உண்டு பண்ணினேன். அவர்கள் மாமிசத்தில் இருப்பதற்கு முன்னே மனுஷர்களை நான் உண்டு பண்ணினேன் என சொல்லி நம்முடைய பிதாவான ஆதாமை அவருடைய குரலால் அழைத்தார். 52 மேலும் அவருக்கு அவர் சொன்னார், நீ என் பக்கம் திரும்பி என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த நம்பிக்கை வைத்து உன்னுடைய உக்கிரமங்கள் யாவற்றுக்காகவும் மனம் திரும்பி கிருபையும் சத்தியமும் நிறைந்திருக்கிற வனத்தின் கீழே கொடுக்கப்படுகிற மனுப்புத்திரர்கள் ரட்சிக்கப்படுகிற ஒரே நாமமான என்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தண்ணீரால் ஞானஸ்தானம் பெற்றால் பரிசுத்தாவியின் வார்த்தையால் நீர் பெற்று அவருடைய நாமத்தில் சகல காரியங்களையும் கேட்டால் நீ அதை கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். 53 நம்முடைய பிதாவாகிய ஆதாம் கர்த்தரிடம் சொன்ன மனுஷன் ஏன் மனம் திரும்பி தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என கர்த்தர் ஆதாமுக்கு சொன்னார். இதோ ஏதேன் தோட்டத்திலேயே உன்னுடைய மீறுதல்கள் நான் உனக்கு மன்னித்து விடேன். 54 முதல் குற்றத்திற்காக தேவகுமாரன் பாவ நிவர்த்தி செய்தார். அதனால் பெற்றோர்களின் பாவங்கள் பிள்ளைகளின் தலைமையிலே சுமராது. ஏனெனில் உலக தோற்றத்தின் முதல் அவர்கள் முழுமையாயிருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்தால் தூர இடங்களில் ஜனங்களுக்குள்ளே வந்தது. 55 அப்படியே சொல்லி கர்த்தர் ஆதாமிடம் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலே கர்ப்பம் தரித்திருக்கிற அளவல் அவர்கள் வளர ஆரம்பிக்கும் பொழுது கூட பாவம் அவர்களுடைய இருதயங்களில் கர்ப்பம் தரித்திருக்கிறது. நன்மையை ஆதாயப்படுத்த அறியாதபடியாக அவர்கள் கசப்பையை ருசிக்கிறார்கள். தீமையிலிருந்து நன்மையை அறிந்திருக்க இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்கள் சுயாதீனத்தில் இருப்பார்கள். நான் உங்கள் மற்றொரு நியாயப்பிரமாணத்தையும் கட்டளையையும் கொடுத்து இருக்கிறேன். 57 ஆகவே எங்கெங்கிலும் உள்ள சகல மனுஷர்களும் மனம் திரும்பும் வேண்டும், அல்லது அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என அதை உன் பிள்ளைகளுக்கு போதி. ஏனெனில் அசுசியான காரியங்கள் எதுவும் அங்கே வாசம் செய்ய முடியாது, அல்லது அவருடைய பிரசன்னத்தில் வாசம் செய்ய முடியாது. ஏனெனில் ஆதாமின் பாஷை பரிசுத்தத்தின் மனுஷன் என்பது அவருடைய நாமம். அவருடைய ஒரே பேரான நீதியின் நியாயமாய் அதிபதியானவரும் காலத்தின் மத்தியிலே வருவருமான இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமம் மனுஷகுமாரன். 58 ஆகவே இப்படியாக சொல்லி உன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக இந்த காரியங்களை போதிக்க நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன். 59 மீறுதலின் காரணத்தினால் வீழ்ச்சி வருகிறது. அந்த வீழ்ச்சி மரணத்துக்கு கொண்டு வருகிறது. நான்
உண்டாக்கின ஜலத்திலும் இரத்தத்திலும் ஆவியிலும் உலகின் நீ ஜனிப்பிக்கப்பட்ட அளவில் புழுதியிலிருந்து ஜீவித்துவமாய். ஆகவே நீ மறுபடியும் ஜலத்திலும் ஆவியிலும் பரலோக ராஜ்யத்திலும் மீண்டும் பிறக்க வேண்டும். நீ எல்லா பாவங்களிலும் இருந்தும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு இந்த உலகின் நித்திய ஜீவனை வார்த்தைகளையும் பரவி இருக்கிறது. உலகில் அழியாமையின் மகிமையை நித்திய ஜீவனையும் அனுபவிக்கும்படிக்கு ஒரே பேரானவரின் இரத்தத்திலே கழுவப்பட வேண்டும். ஏனெனில் தண்ணீரால் நீ கட்டளைகளை கைக்கொள்கிறாய், ஆவியாலே நீ நீதிமானாக்கப்படுகிறாய், இரத்தத்தாலே நீ சுத்திகரிக்கப்படுகிறாய். ஆனபடியால் 61 ஆனபடியால் ஞானம், இரக்கம், சத்தியம், நீதி மற்றும் நியாய தீர்ப்பின்படி எல்லா வல்லமையுடைய எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் உயிரோடு வைக்கிற எல்லாவற்றுக்கும் உயிரோடு இருக்கிற எல்லாவற்றின் சத்தியமான அழிவற்ற மகிமையின் சமாதான காரியமான தோற்றவாளனாகிய பரலோகத்தின் சாட்சியானவர் உன்னிடத்தில் தரித்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். வசனம் 62 அப்பொழுது இதோ நான் உனக்கு சொல்கிறேன், காலத்தின் மத்தியிலே வருகிறவனே, என்னுடைய ஒரே பேரானவரின் இரத்தத்தின் மூலமாக இது சகல மனுஷர்களுக்கான இரட்சிப்பின் திட்டம். 63 இதோ எல்லா காரியங்களும் அவற்றின் சாயலாய் இருக்கின்றன. எல்லா காரியங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க சிருஷ்டிக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு உள்ளன. உலக பிரகாரமான ஆவி காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் மேலே, வானங்களில் உள்ள காரியங்களும் பூமியில் மேலே இருக்கிறவர்களும் பூமியில் உள்ள இருப்பவைகளும் பூமிக்கு கீழே இருப்பவர்களும் மேலே கீழே உள்ள அனைத்து எனக்கு குறித்த சாட்சி கொடுக்கின்றன. 64 நம்முடைய பிதாவான ஆதாமிடம் கர்த்தர் பேசி போது ஆதாம் கர்த்தரிடத்தில் அழுது கர்த்தரின் ஆவினாலே எடுத்து கொள்ளப்பட்டு தண்ணீருக்குள்ளே இழுத்து கொள்ளப்பட்டு தண்ணீருக்குள்ளே வைக்கப்பட்டு தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். 65 அப்படியாக அவன் ஞானஸ்தானம் பெற்றான். தேவனோ ஆவியிலே அவன் மீது இறங்கினது. அப்படியாக அவன் ஆவியிலே பிறந்தான். உள்ளான மனுஷனாலே உயிர்ப்பிக்கப்பட்டான். 66 நீ அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியாலும் ஞானஸ்தானம் பெற்றாய். அது இப்பொழுதிருந்தும் என்றென்றைக்கும் பிதாவினிடமிருந்து குமாரனிடம் உள்ளது ஆட்சி. 67 அநீதியாய் என்றென்றைக்கும் நாட்களின் தொடக்கம் வருஷங்களின் முடிவும் இல்லாதவருமான அவரின் முறையின்படி இருக்கின்றதாய் என சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். 68 இதோ தேவகுமாரனாகிய நீ என்னில் ஒருவனாய் இருக்கிறாய். அப்படியாக யாவரும் என்னுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன்.